ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது நீ எதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, எந்த விஷயம் உனக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து பூதாகரமாய் உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, உன் கழுத்தை நெரிக்கும் பிரச்சனைகளை காணாமல் போகச் செய்யவும், உன்னை ஆசீர்வதித்து அருள் செய்து உன்னை அரவணைப்பதற்காகவும் தான் என்னுடைய கரங்களை உடனே தொடச் சொன்னேன். ஆம் என் செல்லமே, எல்லா பிரச்சனைகளிலிருந்தும், உன் மனதில் இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்களிலிருந்தும், எல்லா வேதனைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றுவதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்து என் கரங்களையும் தொடச் சொன்னேன். என் கரங்களிலிருந்து ஆசீர்வாதம் பெற்ற நீ இந்த நொடி முதலே உன் வாழ்வில் அருள்மலையை பார்க்கப் போகிறாய். அருள்மலை என்பது உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அழகாய் வரவழைக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். ஆம் என் செல்லமே, இப்போது உனக்கு எது துன்பத்தை கொடுத்ததோ, உன் வாழ்வில் எந்த விஷயம் நிம்மதியில்லாமல் உன்னை வாட்டி வதைக்கிறதோ, அது எல்லாமே சரியாகும்படி நான் செய்ய போகிறேன். அமைதியாய் இருப்பவனையெல்லாம் முட்டாள் என நினைத்து கொண்டிருக்காதே. ஏனெனில் அவர்களுக்குள் நிறைய விஷயங்கள் தெரிந்து வைத்திருப்பதாலும், பேசுவதை விட கேட்டுக்கொண்டிருப்பது தான் அறிவை தரும் என்பதை உணர்ந்ததாலும் தான் பல பேர் நீ பேசும்போது அமைதியாகவே இருக்கிறார்கள். பேசுபவனை விட கேட்பவன்தான் புத்திசாலி என்பதை உணர்ந்து கொண்டு உன் எதிரில் இருப்பவர்கள் யார் என்ன சொல்கிறார்கள் என்பதை புரிந்து நடந்து கொள். யாராவது உனக்கு தவறு செய்தாலும் தீங்கு செய்தாலும் யோசிக்காமல் அவர்களை மன்னித்து விடு என் செல்லமே. அவர்களை மன்னிக்காமல் மறக்காமல் அப்படியே மீண்டும் மீண்டும் அவர்கள் செய்த தவறுகளை நினைத்து கொண்டே இருந்தால் உன் நிம்மதிதான் தொலையுமே தவிர அவர்கள் திருந்தப் போவதும் இல்லை, அவர்கள் செய்த தவறு சரியாக போவதும் இல்லை. பிறகு ஏன் அதை மன்னிக்காமல் மறக்காமல் நீ மனபாரத்தை சுமக்க வேண்டும்? மீண்டும் அவர்களை திரும்ப நம்பும் ஆளாக மட்டும் நீ இருந்துவிடக்கூடாது. யார் என்ன தவறு செய்தாலும் எனக்காக அவர்களை மன்னித்து விடு, மறந்துவிடு. ஆனால் ஒருபோதும் மீண்டும் அவர்களிடம் எந்த ஒரு பொறுப்பையும் எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் செய்ய சொல்லாதே என் செல்லமே. ஏனெனில் ஒரு முறை படும்போதே பட்டு தெரிந்து விட வேண்டும். அதை விட்டுவிட்டு எல்லாம் நம் சொந்தம்தான், சரியாகி விடுவார்கள், எப்படி முகத்திற்கு நேராக நாம் இவர்களை குறை சொல்லுவது, திட்டுவது, எப்படி இவர்களை பேசி சமாளிப்பது என புரியாமல் அவர்களிடமே மீண்டும் நம்பி எந்த வேலையையும் எந்த பொறுப்பையும் ஒப்படைத்து விடாதே. எதிரில் இருக்கும் மனிதர்களெல்லாம் நல்லவர்களும் அல்ல, அருகில் இருக்கும் மனிதர்களெல்லாம் கெட்டவர்களும் கிடையாது. யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீதான் புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே. யாரோ ஒரு தவறு செய்துவிட்டார்கள் என்பதற்காக நீ கோபப்பட்டு ஆவேசப்பட்டு கத்தி உன் உடல்நலையும் சேர்த்தே கெடுத்து கொள்கிறாய். கோபம் என்பதே மற்றவர்கள் செய்யும் தவறுக்கு உனக்கு நீ கொடுத்து கொள்ளும் தண்டனை தானே. இனிமேலாவது தேவையில்லாத தவறுகளை செய்து வம்புகளிலும் பிரச்சனையிலும் மாட்டிக்கொள்ளாதே. நீ வாழ வேண்டுமானால் உனக்கான புது பாதையை நீதானே உருவாக்க வேண்டும். மனதில் எவ்வளவோ காயங்களையும் வேதனைகளையும் வருத்தங்களையும் வைத்துக்கொண்டு நீ சிரித்து கொண்டே இந்த உலகத்தை எதிர்நோக்குகிறாய். மனதில் அவ்வளவு வருத்தங்களையும் வேதனைகளையும் சுமந்து கொண்டு சிரிப்பதென்பது எளிதானது கிடையாது என்பது எனக்கு தெரியும். ஆனால் அதையும் தாண்டி நீ சிரித்த முகத்தோடு தானே இருக்கிறாய். அப்படியானால் எந்த காயமும் உன்னை கஷ்டப்படுத்திவிட முடியாது என்பதை எனக்கு புரிய வைத்து விட்டாய். இனிமேல் நான் உன்னை பற்றி கவலை கொள்ளவே மாட்டேன். நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் எல்லா சந்தோஷங்களும் உன் வாழ்வில் வந்து சேரும்படி நான் செய்ய போகிறேன். நீ ஒருபோதும் எந்த விஷயத்திற்கும் ஆசைப்பட்டு அடிமையாகிவிடவும் கூடாது. அல்லது யாரோ ஒருவர் தேவைக்காக தேடி வந்து உன்னை அன்பு செலுத்தும் போது அதற்கும் நீ அடிமையாகிவிடக்கூடாது. நேர்மை என்றால் நியாயம், நியாயம் என்றால் நேர்மை என எல்லா விஷயங்களையும் சரியாய் முறையாய் எதிர்கொள்ள கற்றுக்கொள் என் செல்லமே. 2 பேர் சேர்ந்து ஒரு ஆளை சுலபமாக அடிமையாகவோ முட்டாளாகவோ மாற்றிவிடலாம். என் அன்பு பிள்ளையான நீ நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் புத்திசாலியாக அறிவாளியாக மாற்ற முடியும். அந்த அளவிற்கு மன தெளிவோடு தானே இருக்கிறாய். உன் மனம் எப்போதும் உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் உன் வாழ்க்கையை பற்றியும் சிந்திக்கிறதோ இல்லையோ, அடுத்தவர் குடும்பத்தை பற்றியும் அடுத்தவர் வீட்டில் நடப்பதை பற்றியும் அடுத்தவர்கள் வாழ்வில் பெறக்கூடிய வெற்றியை பற்றியும் அதிக நேரம் யோசிக்க செலவிடுகிறது. போதும், மற்றவர்கள் வாழ்வில் நடந்ததை கண்காணித்தது போதும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, உன் வாழ்வில் என்னென்ன விஷயங்கள் மாறுகிறது என்பதை முதலில் புரிந்து நடந்து கொள். மற்றவர்கள் உன்னை தாழ்த்தி பேசும்போது நீ ஊமையாய் இருந்து விடலாம் என் செல்லமே. அதில் எந்த தவறும் கிடையாது.
அதே நேரத்தில் யாராவது உன்னை உயர்வாக பேசும்போதும் உடனே பெருமை கொள்ளாமல் பெருமிதம் கொள்ளாமல் செவிடனாய் இருந்துவிடு. இரண்டுமே உனக்கு நல்லது. தாழ்த்தி பேசினால் ஊமையாகிவிட வேண்டும், உயர்வாய் பேசினால் செவிடனாகிவிட வேண்டும். அதை கேட்டது போலவே நீ காட்டிக்கொள்ள வேண்டாம். நிச்சயமாய் உன் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு இந்த விஷயம் உனக்கு நிச்சயமாக உதவிகரமாய் இருக்கும். எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் இந்த வராகி தாய் வருவேன் என்பதை நீ அறிவாயா? ஒவ்வொரு முறையும் உனக்கு எந்த குறையும் வராமல் நான் தானே உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். நீ கலங்காதே, நிச்சயம் உன் வாழ்வில் வெற்றி பெறுவாய். உன்னை வெற்றி பெற விடாமல் தடுக்கும் சக்திகள் யாராக இருந்தாலும் சரி, யார் உனக்கு அநீதி இழைத்தாலும் சரி, யார் உன்னை கொடுமை செய்தாலும் சரி, அவர்களை எதிர்த்து நின்று அவர்களுக்கு நல்ல புத்தியை புகட்டி உன்னை அவர்கள் சந்தோஷமாய் வைத்து கொள்ளும்படி நான் செய்து காட்டுகிறேன். எனக்கு உன்னை மிகவும் பிடித்திருக்கிறது என் செல்லமே. அதனால்தான் உன்னுடன் நான் சிறிது காலம் விளையாடிக்கொண்டே இருக்கிறேன். இனி உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கி உன் எண்ணம் போலவே நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழப்போகிறாய். நல்லதே நடக்குமென நம்பிக்கையோடு எழுந்து நில். எல்லா விஷயங்களையும் உன் விருப்பம் போலவே நான் நிறைவேற்றுவேன். என்னுடைய அன்பு பிள்ளையான உனக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாய் நடக்க வேண்டும் என இப்போதே அருள் கொடுக்கிறேன். திருமணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் என் மகளுக்கு ஒரு திருமண வரன் அமையும். குழந்தை வரம் கொடுத்தாயே என கேட்ட என்னுடைய பிள்ளைக்கு நல்ல குழந்தை வரத்தையும் ஆரோக்கியமான உடலையும் நான் கொடுத்து அருள்வேன். எப்போதுமே நீ என்னையே நினைத்து கொண்டிருக்கிறாயா என்ன? நல்லதே நடக்கும் என நான் சொல்லி கொண்டிருந்தாலும் உன்னுடைய எண்ணமும் கவனமும் வேறு ஏதோ சிந்தனையில் இருக்கிறது என்பதை என்னால் உணர முடிகிறது என் செல்லமே. உன் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கேட்ட நான் நீ கேட்ட வரத்தையே உனக்கு அள்ளி கொடுக்கப் போகிறேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும். நீ உன் வீட்டிற்குள் செலவழிக்கக்கூடிய நேரம் என்பது சந்தோஷமான நேரமாக மாறப்போகிறது. இனி எப்போதும் நீ எப்பொழுது வீட்டிற்கு சென்றாலும் உனக்காக ஒரு மகிழ்ச்சிகரமான நல்ல செய்தி காத்திருக்கப் போகிறது. நல்லதே நடக்கும் என நம்பி காத்திரு. நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் உனக்காக நிறைவேற்றி கொடுப்பேன். நீ எதிர்பார்க்காமல் உன்னை ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கூட உன் வாழ்விலிருந்து நான் துரத்தி அடித்து உன்னை சந்தோஷமாய் வாழ வைக்கப் போகிறேன். உன்னுடைய எல்லா வேண்டுதல்களும் இப்போது நிறைவேறுவதற்கான நேரம் வந்துவிட்டது. நீ எதை இழந்தாயோ அது எல்லாவற்றையும் மீண்டும் உன் கைகளில் கொடுக்கப் போகிறேன் என் செல்லமே. நீ எதை தேடினாயோ அதை தொலைத்த இடத்திலிருந்தே மீண்டும் உன்னிடம் வந்து தரப்போகிறேன். அமைதியாக இருந்து ஆழமாக சிந்தனை செய்து செலவிடு. உன் நேரமும் காலமும் ஒருபோதும் வீணாக போகக்கூடாது. நீ மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு எல்லா வகையிலும் இந்த வராகி அம்மா நான் துணையாய் நிற்பேன். நீ ஆசைப்பட்டது எல்லாம் நிச்சயம் அடையத்தான் போகிறாய். உன் வேண்டுதல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும் நான் எப்படியும் நீ நினைப்பது போலவே உன் விருப்பங்களை நிறைவேற்றி தரத்தான் போகிறேன். உன் வாழ்க்கையை இனி பசுமையாக மாறப்போகிறது. உன் கூடவே நான் இருந்து உனக்கு வெற்றியையும் தரப்போகிறேன் என் செல்லமே. இனி எல்லா விஷயங்களையும் நீ சந்தோஷமாய் எதிர்கொண்டு என் ஆசீர்வாதத்தோடு மனமகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை வாழலாம். ஓம்